So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம கையில டெக்னோ பாப் மொபைல் கொண்டு வந்திருக்கோம். சோ டெக்னோ சைட்ல இருந்து ஏற்கனவே டெக்னோ ஸ்பார்க் கோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சேனல் அதை பத்தியும் பேசியிருக்கோம். பார்க்காம மேல கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ்ல உங்களுக்கு 6500 ரூபாய்க்கு பேஸ் வேரியண்டோட ஐஆர் போர்ட் டியூல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டிடிஎஸ் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஐபி ரேட்டிங் இருக்கு, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புது சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட். சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த டைம் டெக்னோ பாப் 9 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்குன்னு டீடைலா பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க, உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. டெக்னோ பாப் 9 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா அமேசான்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேஸ் வேரியன்ட் 6500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃப்ரண்ட்ல இருந்து பார்ப்போம். இங்க டிசைன் ஃப்ரண்ட் பார்க்கும்போது பேக் சைடுல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து ஆனா ஒரே ஒரு பிரைமரி சென்சார் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்மியா கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்திலேயே ஒரு பிளாஷும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டக்குன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆப்பிள் போன் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இனியூட்டிங்கான டிசைன் ஃபேக்டரை அப்படி இந்த மொபைலுக்கு அப்படியே டேக் ஓவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கேமரா பம்பை சுத்தி ஒரு தின் லேயர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பிளாஸ்டிக்ல. சோ அதுல பாத்துட்டீங்கன்னா அந்த 13 MB கேமரா அண்ட் PDFA கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மென்ஷன்கள் அண்ட் சென்சார், ஐஆர் போர்ட், இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் இதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. மீதி உள்ள ஏரியா எல்லாமே ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல செம்மையான ஒரு மார்பிள் ஸ்டைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பாட்டம்ல டெக்னோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட போர்ட்ஸ் பார்க்கும்போது ரைட் சைட்ல வால்யூம் ராக்கெட்ஸ் அண்ட் பவர் பட்டன் இதுதான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாவும் ஒர்க் ஆகுது. பாட்டம்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட், மைக்கு, 3.4 மாடல் ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கிரில் பார்க்கும்போது பாட்டம் அண்ட் டாப்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டாப்ல எதுவும் கிடையாது. அண்ட் லெஃப்ட்ல பார்க்கும்போது சிம் ட்ரே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அட் டைம் டியூல் சிம் பிளஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பஞ்ச் கோல் கேமரா வித் பிளாட்டான டிஸ்பிளே 90s ரெஃப்ரெஷ் ரேட்டோட எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு. அண்ட் தட் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 200 கிராமும் அண்ட் திக்னஸும் 8 mm எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த டெக்னோ பாப் 9 டிசைன் ஃபேட்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6.6 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே வித் 90s ரெஃப்ரெஷ் ரேட் HD+ டிஸ்பிளே வித் பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பிளாட்டான டிஸ்பிளே. இந்த 4 எட்ஜஸ் நல்லாமே கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு 90s தான், HD+ டிஸ்பிளே தான். ஆனா இதோட பீக் பிரைட்னஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 600 nits ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது 1080p வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. அதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், எந்த ஒரு OTT ஆப்ல வீடியோ பாக்குறாகட்டும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இதோட டிஸ்பிளே நிஜமாவே நல்லாவே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த டெக்னோ பாப் 9ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்த இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 200 கிராமும், திக்னஸ் 8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 வித் Go எடிஷன் அண்ட் இதுக்கு மேல HiOS 14 சப்போர்ட்டும்
சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்கின் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்ல மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது போக டூயல் 4G சிம் சப்போர்ட் பண்ற மொபைல், இது 5G மொபைல் கிடையாது. அது போக இங்க ரேமோட ஸ்பீடுன்னு பார்க்கும்போது LPDDR4X ராமும் அண்ட் ஸ்டோரேஜோட கேப்பபிள்னு பார்க்கும்போது eMMC 5.1 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல்ல 3 years வரைக்கும் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்க விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் DTS சப்போர்ட்டும் IP54 ரேட்டிங்கும். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள மொபைலுக்கு பாக்ஸ் பிளே சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க டைப் சி போர்ட் ஃபார் சார்ஜிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இங்க சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இங்க டைனமிக் எஃபெக்டும் கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜிங் போடும் போது மேல உங்களுக்கு பெர்சன்டேஜ் உங்களுக்கு ரன் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த டெக்னோ பாப் 9ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 13 MP, இன்னொன்னு வந்து டம்மி பீஸை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP கேமரா. இங்க ஹையஸ்டா 1080 30 frames செகண்ட்ஸும், அது போக உங்க கேமரால நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல ஷார்ட்ஸ் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. AI கேமரா இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும். அது போக டூயல் வீடியோ சப்போர்ட் இருக்கு, சூப்பர் நைட் மோட் அண்ட் பேராமோரா, டைம் லேக்ஸ், AR ஷாட், ப்ரோ ஷாட். இது மாதிரி நிறைய விஷயங்களும் கேமரால எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை ஹையஸ்டா முதலே சொன்ன மாதிரி 1080 30 frames செகண்ட்ஸ்லயும் ஃப்ரண்ட்ல 720p ரெசல்யூஷன்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். தட் டே லைட்ல எடுக்கிற ஷாட்ஸ் குட், ரொம்ப ஹாஹா ஹோன்னு சொல்லிக்க முடியாது, செல்ஃபி ஆவரேஜா தான் இருக்கு. தட் இந்த மொபைல்ல இருந்து எடுத்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட வீடியோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த மொபைல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராசஸர், ஒரு புது ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க, MediaTek Helio G50. இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா இந்த யூனிசாக் ட்ரிகர் T61 அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னே சொல்லிக்கலாம். ஓவரால் பெரிய அளவுக்கு அந்த யூனிசாக் ப்ராசஸருக்கும் இந்த ப்ராசஸருக்கும் பெரிய அளவுக்கு வேரியேஷன் கிடையாது. இந்த G50 டே டு டே ஃபுல்லா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அது போக இந்த HiOS ஓட ஆப்டிமைஸும் இந்த மொபைல்ல நல்லாவே ஓப்பனா தெரியுதுன்னே சொல்லலாம். செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு, ஆப் ஓப்பன் பண்ற கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல்ல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரம் தான் இந்த சிப்செட்டுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் பண்றதாகட்டும் அண்ட் சோசியல் மீடியா யூசேஜ், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கும் இந்த போன் நல்லாவே கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது. உண்மையிலேயே இந்த சிப்செட் இந்த போன்ல செம்மையாய் பில்ட் பண்ணிருக்காங்க இந்த டெக்னோ பாப் 9 மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பாப் 9 ஒரு 6500 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட், 3 கலர் வேரியன்ட்டோட செம்ம அக்ரீஸான பிரைசிங்கோட செம்ம ஸ்பெக்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு 4G நெட்வொர்க் போன், ஒரு மிட்ரேஞ்ச் போன்ல, ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டெக்னோ பாப் 9 நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த மொபைல் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது, 90 years ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கு. அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். இது மட்டும் கிடையாது, IP ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க, டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் டாப் அண்ட் பாட்டம்லயும் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த போன்ல பாசிட்டிவா இருக்குன்னே சொல்லலாம். நெகட்டிவ்னு பார்க்கும்போது 6500 ரூபாய்க்கு நீங்க என்ன நெகட்டிவ்னு பேச போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொடுக்குற பாசிட்டிவே நம்ம நெகட்டிவ்க்கு யோசிக்காத அளவுக்கு இவங்க வந்து நல்லா பாசிட்டிவ் வந்து நல்ல வைப்போட கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது உண்மையான ஃபேட்னே சொல்லிக்கலாம். என்னை பொறுத்தளவு கண்டிப்பா இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், இல்லங்க பட்ஜெட் செக்மெண்ட்லயே எனக்கு ஒரு நல்ல போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டெக்னோ பாப் 9 கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசும் ஒர்த்துபுளான ஒரு போன்னே சொல்லிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.